ஆனால் பிக் பாஸ் உங்களை சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் ஏகப்பட்ட குசும்புக்காரு. ஆல்ரெடி திவாகருக்கும் வினோத்துக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கிடையில் கானா சாம்ராஜ்யம் தர்பீஸு சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லி சாம்ராஜ்யத்தை வச்சது மட்டும் இல்லாமல் மாறி மாறி கலாய்ச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரிவிலேஜஸும் அவங்களுக்கு கொடுக்குறீங்க. இது மூலிமா கண்டென்ட்டை தேடுறீங்க. அதுக்கு அவங்க 2 பேரும் அடிச்சுக்கணும். ஒரு ஆள் என்னடான்னா பாடி ஷேமிங்னாலையும் பரவாயில்ல, எப்படினாலும் நான் கவுண்டரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்துருந்துட்டுருக்காரு. இன்னொரு ஆள் என்னென்னா நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது, காமெடியாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிவிட்டு கடைசி ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. நல்லா இருக்கே அவங்களுடைய பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. இன்னொரு பக்கம் ரம்யாவுடைய பிரச்சனை தலைவிரித்து கோலம் போல் ஆடிட்டே வந்திருக்கு. ஏன்னா திவாகருக்கு ரம்யா மேலே இருக்கக்கூடிய வன்மத்தை கிச்சனில் அவங்க இருக்கவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப உறுதியாக வந்து இருக்கார். இன்னொரு பக்கம் விக்ரம் அவர்களுக்கும் பார்வதி அவர்களுக்கும் தொடர்ந்து பிரச்சனை பெருசாகிட்டே வந்து போயிட்டுருக்கு. இது எங்கெல்லாம் போய் முடியுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் இன்றைக்கான எபிசோடில் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத கலந்து கட்டி இந்த ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கெலாம் எதிர்பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக்கை போட்டு அது எத்தனாவது லைக் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஒரு ஆர்டின் வந்து கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐப்ப பட்டனையும் அழுத்தி விடுங்க. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். இன்றைக்கான எபிசோடு பாண்டியன் நாட்டு கொடியின் மேலே அப்படிங்கிற ஒரு பாட்டு மூலிமா வந்து ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாரும் செம்ம வைபாக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு போகிறாங்க. காலையிலே டிஃபன் சாப்பிட்றதுக்காக திவாகர் உட்காந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் சபரிநாதன் கனியாக்கா கிட்ட ஓகே தானே, எல்லாமே செட் தானே, உங்களுக்கு ஓகே தானே, இன்றைக்கி நீங்கள் சமைக்கிறீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. ஸோ அதுக்கு வந்து கனியாக்கா ஓகே தான், எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி வினோத்தும் சொல்கிறாப்புல. அந்த நேரத்தில் நம்ம தர்பீஸு இல்லை என்ன இது எப்போ பார்த்தாலும் ஆளை மாற்றிட்டே வந்திருக்கீங்க, நீங்கள் ஆல்ரெடி போட்டுக்கக்கூடிய ஆளுங்களே கரெக்டாக தான் வந்திருக்காங்க, இஷ்டத்துக்கு வந்து மாற்றிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல தர்பீஸு. அதுக்கு வந்து நம்மளுடைய அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் ஹெல்ப்பராக தான் கூட்டுக்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. இருந்தாலும் தர்பீஸ் அவர்கள் இல்லை அடிக்கடிக்கு இப்படியெல்லாம் மாற்றினா நல்லா இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல. அதுக்கு கானா வினோத் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வீட்டுடைய கேப்டன் நீ, இந்த வீட்டுடைய தலைவர் நீ, அப்போது உன்னை எதிர்த்து பேசுகிறதுக்கு யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி வினோத் அவர்கள் வந்து சொல்கிறாப்புல. சரி, அதுக்கப்புறமாவது திவாகர் அமைதியாக இருப்பாரா அப்படின்னு பார்த்தா இல்லை சபரி, எல்லாரும் கிச்சன்லேயே வந்துட்டுருக்காங்க, ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு கொடுங்க, அதை செட் பண்ணி வச்சிட்டிங்கல்ல, அது என்ன செஞ்சவங்களே வந்து செஞ்சிட்ருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு நியாயமான கேள்வியை திவாகர் வந்து கேட்குறாப்புல. அதுக்கு தான் சொல்கிறாப்புல சபரிநாதன், இல்லைண்ணே இந்த வாரம் வந்து ரம்யா வந்து ஹெல்ப்பராக தான் வந்து இருக்காங்க, ஸோ அவங்க வந்து ஹெல்ப்பு தான் வந்து வராங்க, மற்றபடிக்கு அவங்க பர்மனெண்ட்டெல்லாம் இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி அப்படின்ற மாதிரி திவாகர் அமைதியாகிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் பார்வதி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தர்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், திரும்ப ஒரே ஆளை வந்து கிச்சன் டீமில் வந்து போட்டுட்ருக்காங்க, ஏன் அந்த மாதிரி வந்து போட்டுட்ருக்கீங்க, ஏன் ஆல்ட்ரு பண்ணி விட்டுட்ருக்கீங்க, என்ன பாரு நான் கேட்குறது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பார்வதி வந்து சொல்கிறாங்க, ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க, எதுக்காக இத்தனை பேர் வந்து கிச்சன் டீமில் வந்து இருக்காங்க, ஸோ பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பார்வதியும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம சபரிநாதன் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இது ஒரு ஹெல்ப்பர் தான், கெமி தான் வந்து கன்ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் கிச்சன் டீம்லேயும் வந்து கேட்குறாங்க, அதாவது கனியங்கா கிட்டேயும் அமித் கிட்டேயும் உங்களுக்கு யார் ஓகே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கெமி ஓகே தானே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் கெமி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல ரம்யா வந்து இருக்காங்க. யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நேரடியாக பேசணும்ல, நேரடியாக கேட்கணும்ல, அதை விட்டு ஏன் கனியங்கா கிட்ட கேட்டுட்ருக்கீங்க, எல்லாரும் என்கிட்ட நல்லா தானே பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ நான் கிச்சனில் வேலை செஞ்சால் உங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம் அப்படின்ற மாதிரி ரம்யா வந்து கேட்டுட்ருக்காங்க. அந்த நேரத்தில் சபரிநாதன் ஐயோ எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் இதை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கான்வர்சேஷனை அப்படியே முடிச்சு வைக்கிறாப்புல சபரிநாதன். இந்த இடத்துல சபரிநாதன் மறுபடியும் வந்து தப்பு பண்ணிகிட்டே வந்திருக்காரு. அண்ட் இந்த சுச்சுவேஷன் மட்டும் இல்லை, நிறைய சுச்சுவேஷன்ஸில் இந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஒரு விஷயத்தை தள்ளி போட அதோடைய வன்மம் அதிகமாக தான் செய்யுமே தவிர அதை கடந்து போயிட மாட்டாங்க. ஸோ அதனால சொல்யூஷனை மட்டும்தான் தேடணுமே தவிர அதை விட்டு அதை போஸ்ட்மார்ட்டம் வந்து பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை திரும்ப வந்து பண்ணிகிட்ருக்காரு சபரி. ஸோ இதனால் சபரிக்கு தான் நிறைய அடி விழப்போகுது. அடுத்ததாக ரம்யா, ஜோ, சுபிக்ஷா, வியானா இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரம்யா வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, யார் இந்த மாதிரி வந்து சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சொல்லிட்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுபிக்ஷா வந்து கேட்குறாங்க. யார் பாரு சொன்னாலா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது
இல்லை திவாகர் தான் வந்து கேட்டுட்டு இருந்தாரு, யார் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது, மறுபடியும் எதுக்காக கிச்சன் டீமில் போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அது என்ன நான் மட்டும் அந்த இடத்துக்கு போனால் அவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக படுறாங்க. ஏன்னா கெமி போகும்போதெல்லாம் இதை யாருமே கேட்கவே மாட்டேங்கிறாங்க. கெமி போனால் ஒரு ஹெல்ப்பர் லிஸ்ட்டில் கூட வந்து சேர்த்துல அவங்கள ஒரு ஆளை வந்து பார்த்துக்கிறாங்க. அதுவே நான் ஒரு ஹெல்ப்பராக போனால் கூட இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரம்யா அவர்கள் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வியானா சொல்கிறாங்க, இல்லை கெமி வந்து அந்த 4 பேரில் ஒரு ஆள், அந்த கிச்சன் டீம்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஆள், நீ வந்து எக்ஸ்ட்ராவாக போகக்கூடிய ஒரு ஆள், ஸோ அதனால தான் உன்னுடைய பாயிண்ட் வந்து இன்வேலிடாக இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய கனியக்கா வந்து ரம்யா கிட்ட பிரநாதன் கிட்ட ஒரு தடவை கேட்டுக்கோ, அதுக்கப்புறம் உள்ள வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஏன் வந்து கனியக்கா அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கணும், எல்லாரும் கேட்குறாங்கன்னு எதுக்காக சொல்லியிருக்கணும், அதாவது திவாகர் அவர்கள் தான் கேட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல, அதுக்கு எதுக்கு எல்லாரும் கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரம்யா ஜோ அவர்கள் அந்த இடத்துல வந்து கோவப்பட்டிருப்பாங்க. அடுத்ததாக பிக் பாஸ் அவர்கள் ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட் அவர்கள் எல்லாரும் சேர்த்துக்கிட்டு சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனை தொடர்ந்து சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் வந்து இருப்பாங்க. அப்போ ஒரு டாஸ்க்கு கொடுத்துருப்பாங்க நம்மளுடைய சபரிநாதன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எஃப்ஜே அவர்களும் திவாகர் அவர்களும் ஒரே மாதிரி முகத்தை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நம்ம வினோத் அவர்கள் செம்மையாக கமெண்ட் அடிச்சிருப்பாரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மரத்தன மோதன முகம் மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு கமெண்ட் அடிச்சிருந்தாரு, எப்பா எல்லாரும் அமைதியாக இருங்கப்பா, எதுவும் பேசாதீங்க, அவர் அப்படியே வந்து இருக்கட்டும், கொஞ்ச நேரமாவது நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் அடித்து விளையாடிட்டு இருந்தார். ஸோ அப்போ அமைதியாக இருந்த நம்ம திவாகர் அவர்கள் திடீர்னு பாரு பக்கம் படுத்திருந்த திவாகர் அவர்கள் எந்திரிச்சு, இங்கே பாரு வினோத், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத, இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் அடிச்சிட்டு இருக்காத, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, மரியாதை கெட்டுரும் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. வினோத்துக்கு ஒன்றுமே புரியல. என்னையா சொல்கிற எதையா பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கிட்ட போய் வந்து கேட்குறாரு. நாங்கள் டாஸ்க் பண்ணிட்டு இருக்கும்போது நீ என்ன கமெண்ட் அடிச்சிட்டு இருக்க, உனக்கெல்லாம் மரியாதையே இருக்காது, அவ்வளோதான், உன்னோடைய ரேஞ்ச் என்ன என்னுடைய ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொன்ன உடனே வினோத்துக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது. அது என்ன உன்னுடைய ரேஞ்சு என்னுடைய ரேஞ்சு, என்னடா உன் ரேஞ்சு, என்ன உன் ரேஞ்சு அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை விட்டுருப்பாப்புல வினோத். அதுக்கு நம்ம திவாகர் அவர்கள், டேய் நான் உங்கள்கிட்டலாம் பேசவே மாட்டேன், உங்கள்கிட்டலாம் வந்து நான் நிற்கவே மாட்டேன், நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து சொல்கிறாரு. அதுக்கு நம்மளுடைய வினோத் அவர்களும் அதே தான் சொல்கிறாரு, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, போடா டேய் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கிடையில் சபரிநாதன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, உங்கள் 2 பேருக்கு பிடிக்கல அப்படின்னா தயவு செய்து பேசாதீங்க, அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாப்புல. ஸோ அதுக்கு வந்து நம்ம தர்பீஸ் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நான் அப்பத்துலேருந்தே அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. அதுக்கு வந்து வினோத் அவர்கள், ஏன்பா நானே அமைதியாக பேசாமல் வந்து இருந்தேன், ஆனால் காலையில் கூப்பிட்டு யாருப்பா பேசுனது, விக்ரம் இந்த ஆள் தானே கூப்பிட்டு, ஏன் வினோத் அண்ணா அப்படி இருக்கீங்க, வாங்க சார் பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்களே, நீங்களே தானே வந்து பேசுனீங்க, இப்போ எதுக்கு இப்படி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட வினோத் அவர்கள் தெறிக்கி விட்டுருப்பாப்புல. ஆனால் சும்மாலாம் சொல்லக்கூடாது, இந்த தர்பீஸ்க்கு ஹெட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அதே போல் வினோத்துக்கு சும்மாவும் சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கும் கொழுப்பு ரொம்ப அதிகமாக தான் வந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வேணாம் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் மறுபடியும் பண்ணிக்கிட்டே தான் வந்து இருந்துட்டுருக்காரு. ஆனால் திவாகர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் உனக்கு தகுதி இல்லை, தராதரம் இல்லை, என்னுடைய ரேஞ்ச் என்ன உன்னுடைய ரேஞ்ச் என்ன அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுவே இந்த கிளாஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அமையுது. அடுத்ததான் ரம்யாவோட பிரச்சனை மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக வந்து ரம்யா எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, சபரி அண்ணா நீங்கள் சொன்னீங்க அப்படின்றதுனால நான் மறுபடியும் கேஸ் கிட்ட போகவே கிடையாது, அதுக்கப்புறம் நீங்கள் ஹெல்ப்பர் அப்படின்னு வந்து சொன்னீங்க, நான் வந்தேன், வேலை செஞ்சேன், எல்லாத்தையும் நான் பண்ணேன். இப்போ வந்து ஒரு ஆள் வந்து யாரோ ஒரு நபர் வந்து இவங்க இந்த வேலையை வந்து செய்யக்கூடாது, கிச்சனுக்கு வந்து வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, அது யார் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஆகணும், அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சபரி கிட்ட நம்மளுடைய ரம்யா வந்து கேட்குறாங்க. அதுக்கு சபரி சொல்கிறாரு, நான் ஒன்று சொல்லிட்டா, திவாகர் தான் அதை வந்து கேட்டாப்புல, திவாகர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒருத்தவங்களே மறுபடியும் அதே இடத்துல வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா எப்படிப்பா அது, வேறு ஆட்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு ரம்யா ஜோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் என்ன கிச்சனுக்கே போகணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேனா, நீ தானே வந்து கூப்பிட்ட ஹெல்ப்பராவா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஹெல்ப்பராக தானே வேலை செய்கிறேன், அதில் என்ன அவங்களுக்கு வந்து கஷ்டம், ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரம்யா ஜோ வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்தா கனியை வந்து கேட்குறாங்க, கனியக்கா உங்ககிட்ட வந்து தர்பூசணி ஸ்டார் வந்து கேட்டாங்க அப்படின்னா, ஆமாம் திவாகர் தான் கேட்டாங்கன்னு சொல்ல வேண்டியதானே, நான் பர்சனலாக எல்லாருக்கிட்டையும் நான் போய் கேட்டேன், அவங்க வந்து இல்லை நான் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க, ஆனால் நீங்கள் ஏன் மொத்தமாக வந்து எல்லாரும் கேட்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லுவீங்க, அந்த மாதிரி சொல்கிறது தப்பு தானே அப்படின்னு சொல்லி கனியக்கா பக்கம் ஒரு திருப்பை வந்து திருப்புறாங்க. ஸோ அதுக்கு கனியக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது எப்படி அவர் முன்னாடி அட்ரஸ் பண்ணுறது
பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் நான் அப்படி சொல்லிட்டேன், மொத்தமாக சொல்லிட்டேன், அது என்னுடைய மிஸ்டேக் தான், சாரி ரம்யா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே தர்பீஸ் கிட்ட போகிறாங்க ரம்யா அவர்கள். ஏன் தர்பீஸை, நீ வந்து ஒழுங்காக டேரெக்டாக வந்து என்கிட்டே சொல்லியிருக்கலாம்ல, அதை விட்டுட்டு ஏன் நீ இப்படி சுற்றிட்டு வந்துட்டுருக்க, எதுவாக இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி பேசு, என் கண்ணை பார்த்து பேசு, என் எண்ணை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லி டைலாக்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அதெல்லாம் தாண்டி இது ஒன்றும் நானாக முடிவெடுத்து பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது, இது கேப்டன் எடுத்து முடிவு பண்ணுறது. ஸோ அவங்ககிட்ட தான் நம்ம வந்து கேட்கணும், அதை விட்டுட்டு இவங்க இந்த வேலையை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்கிறாங்க. அதே போல் இன்னொரு ஆதங்கம் என்னவா இருக்குது அப்படின்னா, ரம்யாவுக்கு கெபியை வந்து யாருமே அப்படி கேட்கல, ஆனால் ரம்யா உள்ளர போகிறாங்க அப்படின்னா மட்டும் ஏன் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது. ஸோ இந்த கேள்வியை கேட்டது திவாகர் மட்டும்தான். திவாகருக்கும் ரம்யாவுக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது. இந்த தகுதி தராதரம் அப்படின்லாம் வந்து திட்டினார் இல்லையா திவாகர், அது வேறு யாருமே திட்டல, ரம்யாவை தான் திட்டிருப்பார். ஸோ ரம்யா அப்படின்னாவே அவர் ரொம்ப மோசமாக தான் வந்து பார்த்துட்ருக்காரு இப்போ வரைக்குமே. ஸோ அதனால தான் அவங்க கிச்சனுக்குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு திவாகர். ஒரு வழியாக ரம்யாவுடைய பிரச்சனையை முடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே, கிச்சனில் வேறு ஒரு டீமை வந்து விடலாம் அப்படின்னு சொல்லி சபரிநாதன் முடிவு எடுத்து வேறு ஒரு டீமை வந்து யாருக்கெல்லாம் வந்து விருப்பம் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அப்போ பார்வதி, அதுக்கப்புறம் சுபிக்ஷா, அதுக்கப்புறம் வினோத், இவங்க 3 பேர் வந்து கையை தூக்குறாங்க. ஸோ அப்படி பேரை சொல்லிகிட்டே இருக்கும்போது எப்ஜே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபாரு வந்து கிச்சன் டீமில் வந்து வேணாம், ஸோ அவங்க அந்த இடத்துல வந்து வேணாம், அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை டாக்டர் சொல்லியிருக்காரு, ரொம்ப அக்ரஸிவான வேலையை மட்டும் பண்ணாதீங்க, மற்றபடிக்கு நீங்கள் எந்த வேலைனாலும் செய்யலாம், எப்படினாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் எப்ஜே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முடியாது, அப்போ நீங்கள் பாத்ரூம் கழுவுறதுக்கு போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை பாத்ரூமெல்லாம் நான் கழுவிக்கிறேன் இதுக்கு முன்னாடி, ஆனால் வந்து பாத்ரூமில் லிக்யூட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும், ஸோ அதனால் நான் கிச்சன் டீமுக்கு போகிறேன் அப்படின்னு வந்து எப்ஜே கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் எப்ஜே வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் கிச்சன் டீமுக்குள்ளே எங்களை விடவே மாட்டீங்க, நீங்களே வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா, முடியாதுல்ல, நான் வந்து கிச்சன் டீமுக்கு போவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே எப்ஜே என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னா பாத்ரூம் கழுவுறதுன்னா அவ்வளோ கேவலமான ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாப்புல எப்ஜே. அதுக்கு வந்து பார்வதி சொல்கிறாங்க, 3 வாரமாக நான் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணியிருக்கேன், அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது, நான் கிச்சன் டீமுக்கு வந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த லிக்யூடு வந்து விழுந்தாக்க கண் வந்து பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து எப்ஜே அவர்களும் கனி அக்கா வந்து இருக்காங்க இல்லையா, கனி அக்கா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல கூட தான் நெருப்பு விழும், சாம்பார் விழும், ஏதாவது சூடாக வந்து பட்டுரும், அதனால் கிச்சன் டீமுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பார்வதி சொல்கிறாங்க, நான் கண்ணாடி போட்டு பயன்படுத்திக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவங்க எப்ஜே அவர்களும் கனி அவர்களும் கத்திக்கிட்டே வந்திருக்காங்க. குறிப்பாக எப்ஜே வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவங்க கிச்சன் டீமுக்கு போனாங்க அப்படின்னா நான் எந்த வேலையும் செய்யவே மாட்டேன், நான் வந்து எந்த வேலையும் வாங்க மாட்டேன், எந்த வேலையும் செய்யவே மாட்டேன் அப்படின்றதுல உறுதியாக வந்து இருக்காப்புல எப்ஜே. அடுத்ததாக விக்ரமை நோக்கி அந்த பிரச்சனை வந்து போகுது. விக்ரமை நோக்கி போகல, ஆனால் இவர் வந்து அந்த பிரச்சனைக்குள்ளே வந்துட்டாப்புல. குறிப்பாக வந்து பார்வதி அவர்கள் நான் கிச்சன் டீம் தான் வந்து போகுவேன், பாத்ரூம் க்ளீன் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. குறிப்பாக ரெஸ்ட்டெல்லாம் எடுக்கலாம், அதே மாதிரி அக்ரஷனான வேலைகள் மட்டும் தான் செய்யக்கூடாது, மற்றபடிக்கு எல்லா வேலைகளும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்ல உடனே விக்ரமுக்கு வந்து சுருன்னு ஏறுது. அது ஏங்க ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி நீங்கள் ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்க, வேலை செய்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ பாத்ரூமை நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டியது தானே, அதை விட்டு கிச்சன் டீமுக்கு வரேன்னு சொல்கிறீங்களே எப்படிங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் வந்து கேட்டிருப்பாப்புல. அதுக்கு நம்ம பார்வதி சொல்லியிருப்பாங்க, சார் நான் உங்ககிட்ட பேசலை, நீங்கள் தயவு செய்து அமைதியாக இருங்க, உங்ககிட்ட பேச முடியாது, அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசிட்டா நீங்கள் எக்ஸ்பிரசிவாக ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னோடனே அதுக்கேற்ற மாதிரி அவரும் எக்ஸ்பிரசிவாக ஒன்று பண்ணுறாப்புல. ஸோ அப்படிலாம் பண்ணும்போது கமருதீனுக்கு செம கோவம் வந்துடுது. கோவம் வரதுக்கு முன்னாடி பார்வதி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பாரு வக்கர புத்தி அப்படியே வெளியே வருது பாரு, வக்கர புத்தி அப்படியே வெளியே வருது பாரு அப்படின்னு சொன்னோடனே, ஆனால் ஆமாங்க அப்படி தாங்க வரும், அப்படியே அதுனா வக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டியை அவர் வந்து பாடுவாப்புல. இந்த பக்கம் கனியக்கா இருக்காங்களே அவங்கெல்லாம் கைத்தட்டி கொண்டாடிட்டு இருப்பாங்க, வக்ரம் வக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாடிட்டு இருப்பார். கமருதீனுக்கு வந்து செம்ம காண்டாயிட்டு அவர் என்ன சொல்லுவார்னா, ஏதோ பண்பு கிண்பு அப்படின்லாம் வந்து பேசுவீங்களே, இதுதான் வளர்ந்த விதமா, இதான் பண்பை சொல்லி வளர்த்த விதமா அப்படின்னு சொல்லி வளர்ப்பை பற்றி பேசுவாப்புல. உடனே நம்ம விக்ரமுக்கு பயங்கரமாக கோவம் வருது. வளர்ப்பை பற்றி நீங்கள் எங்கே பேசுகிறீங்க, எதுக்காக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கமருதீன் கிட்ட போய் சண்டை போடுறாங்க, பார்வதி கிட்ட போய் சண்டை போடுறாங்க. பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில வார்த்தைகளை வந்து வெளியிடுறாங்க. சொல்லப்போனால் வந்து என்ன வக்கரம் நக்கரம் அந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா
அப்படின்னா விக்ரம் வந்து சொல்கிறாப்புல, சொல்லி இப்படி வளர்ப்பை பற்றி இங்கே பேசுனது யார் அப்படின்னு சொல்லி சபரிக்கிட்ட சொல்லியிருப்பாப்புல, வினோத்கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க, மற்றவங்க கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க, இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவரும் வந்து கேட்டிருப்பாரு. ஸோ நீங்கள் தான் வந்து பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஆமாம் நான் தான் பேசினேன் அப்படின்னு சொல்லி கமருதீன் எந்திரிச்சு நிற்பாப்புல. அந்த நேரத்தில் சபரிநாதன் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக சன்ட்ரா வந்து நிற்பார். ஸோ எதுக்காக நீ போய் நிற்கிற அப்படின்னு சொல்லி பிரஜன் அவர்கள் வந்து உள்ளர புகுவார். உள்ளர புகுந்து வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ஏன் வந்து இவ்வளோ நேரம் தடுக்காத, நீ இப்போ ஏன் வந்து தடுக்கிற, அவங்க எதுவாக இருந்தாலும் பேசிக்கிட்டோம், எல்லாமே லிமிட்டாக தானே வந்து பேசிகிட்டு இருக்காங்க, நீ எதுக்கு உள்ளர வந்து புகுதுடுற, இவ்வளோ நேரம் அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்களே அவங்களுக்காக நீ போய் நின்றியா, இல்லை அதுவே ஏன் இவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நீ இப்படி வந்து நிற்கிற, இவ்வளோ நேரம் விக்ரம் வந்து ஏறி வந்தான்ல, அப்போல்லாம் நீ வந்து நிறுத்தலை, அப்போல்லாம் நீ வந்து கேட்கல, பார்வதி நோக்கி ஏன்டா போகிற அப்படின்னு சொல்லி கேட்கல, ஆனால் கமருதீன் எந்திரிச்சு வந்துட்டான் அப்படின்றதுக்காக மட்டும் நீ எந்திரிச்சு வந்து கேட்குறல, அப்போ நீ வந்து தப்பு பண்ணுற, நீ இந்த வேலைலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி பிரஜன் அவர்கள் வந்து செம்மையாக வெளுத்து விட்டுருப்பாப்புல. இன்னொரு பக்கம் சாண்ட்ராவும் அத்தனை பேர் சார்ஜ் பண்ணி பார்வதியை கேள்வி கேட்கும்போது ஒரே ஒரு தடவை நீ வந்து நிறுத்து, இதை பற்றி பேசாதீங்க, இது என்னுடைய முடிவு அப்படின்னு நீ சொல்ல கிடையாது. ஆனால் அந்த பசங்க 2 பேர் வந்து பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக நீ உள்ளர வர எல்லாரும் எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கீங்க, என்னடா இது நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க சாண்ட்ரா. எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நிறுத்திருந்துருக்கணும், ஃபஸ்ட்டே வந்து நிப்பாட்டி இருந்துக்கணும், அதை விட்டு இந்த பக்கம் பேச விட்டுட்டு அந்த பக்கம் பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ சாண்ட்ரா வந்து மத்தியஸ்தம் பண்ணுற அப்படின்னா அதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமருதீன் வந்து சாரியை கேட்டிருப்பாப்புல விக்ரம் கிட்ட, சரி ஓகே சாரிப்பா, எதுவும் தப்பாக நினச்சிக்காத, நான் ஏதோ ஃப்ளோவில் வந்து சொல்லிட்டேன் அந்த பண்பு வளர்ப்பு அப்படின்ற வார்த்தையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதுக்கிடையில் நம்மளுடைய கனியக்கா ஒரு பயங்கரமான ஒரு பிட்டை போட்டிருப்பாங்க, நானும் வந்து ஒரு மதர் தான், எனக்கு வந்து தெரியும் வளர்ப்பை பற்றிலாம் பேசக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஆனால் இவங்க மட்டும் ஒரு பொண்ணை வந்து ஸ்டாம்பிங் பண்ணலாம், எதுனாலையும் பண்ணலாம், எப்படினாலையும் குத்தலாம், அவங்க வந்து விளையாட விடாமல் பண்ணலாம், எதுனாலையும் பண்ணலாம், அதெல்லாம் ஏற்றுக்கலாம், ஓகேவா. ஆனால் ஆப்வியஸாக சொல்லணும் அப்படின்னா கமருதீன் வளர்ப்பை பற்றி பேசுறது ரொம்ப பெரிய தப்பு. கருத்து மோதல்னா கருத்தில் மோதுங்கடா, அதை விட்டு ஏன்டா இப்படி கீழ்த்தரமாக நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறது சுத்தமாக புரியவே இல்லை. கமருதீன் பக்கா ஒஸ்ட் அண்ட் ஜீரோ, விக்ரம் அதை விட ஒஸ்ட் அண்ட் ஜீரோ. எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியல அப்படின்னா, எவன் எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினச்சாலும், இல்லை யாராவது அந்த இடத்துல ஸ்டார் ஆகணும் அப்படின்னு நினச்சாலையும் முதல்ல அடிக்கிறது வந்து பார்வதியை தான் அடிக்கிறானுங்க. இவ்வளோ தூரம் விக்ரம் அவர்கள் தான் சொல்லிகிட்டே வந்து இருந்துட்டு இருப்பாப்புல ஃபஸ்ட்டு வீக்லேருந்து. என்ன தெரியுமா சொல்லுவார், அந்த பொண்ணு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நினைக்குதுடா, அந்த பொண்ணு ஒரு விஷயத்தை பண்ணுதுடா, அந்த வழியில் நீங்கள் போய் விழாதீங்கடா, அந்த பொண்ணுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்கடா, நீங்கள் கொடுக்க தான் அந்த பொண்ணை எகிரிட்டு போயிட்டே இருக்குது, தயவுசெய்து அந்த விஷயத்தை பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் சொல்லக்கூடிய ஆளே அவர் தான். ஆனால் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு எனக்கு வந்து தெரியவே இல்லை. நிஜமாகவே சொல்கிறேன், விக்ரமுக்கும் பார்வதிக்கும் பர்சனலாக எந்த விஷயமே கிடையாது. நேத்திக்கு ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்தது, அது வந்து ஓகே, அது அக்செப்டபிள் இல்லை அப்படின்றதெல்லாம் தாண்டி அதை கடந்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் நல்லா தானே இருந்தீங்க, நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்க, அப்புறம் ஏன் விக்ரம் மறுபடியும் நீங்களும் வன்மத்தை கொட்டுறீங்க, உண்மையாலுமே பார்வதி சொல்கிற மாதிரி ஏன் வக்கரத்தை வந்து கொட்டுறீங்க, உங்களுக்கு ஆட்டமே புரிய மாட்டேங்குது. கனியக்கா தன்னுடைய கையில் கிச்சன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி எப்ஜியை வந்து பேசுகிறாப்புல, அவங்களுக்கு துணையாக நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்களும் அந்த குரூப்பில் சேர்ந்துட்டிங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இந்த சாண்ட்ரான்கோ குரூப்புக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ அப்போ எல்லாரையும் அடித்து காலி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஆட்டத்தை வந்து ஆடிட்டுருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கான விளைவுகள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா சபரிநாதன் போயிட்டு ஒரு சாரி வந்து கேட்குறாப்புல, எல்லாருக்கும் முன்னாடி நான் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசிட்டோம், அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. கமருதீன் வந்து எந்திரிச்சு நின்றா அடுத்த கட்டமாக அவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியும். ஸோ அதனால தான் நான் போய் காம்ப்ரமைஸ் பண்ணேன். ஸோ இது என் மேலே தப்பு இருந்துச்சு அப்படின்னா என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக சபரி அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்பார். ஸோ அதுக்கப்புறம் கிச்சன் டீம் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்வதி, சுபிக்ஷா, வினோத் இவங்கெல்லாம் வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் குக் பண்ண போகிறாங்க. அண்ட் ஃபைனலி இந்த வாரத்துக்கான டாஸ்க் வந்து ஆரம்பித்தாங்க. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா சாம்ராஜ்யம், தர்பீஸ் சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லி 2 சாம்ராஜ்யத்துக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாங்க. அது ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக ரொம்ப அழகாக வந்து கொண்டு போகிறாங்க. செம்ம என்டர்டைனிங்காக வந்து இருக்குது. நீங்கள் எபிசோடில் பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து சிரிச்சிருப்பீங்க. அதை விட பல மடங்கு லைவில் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு காமெடியெல்லாம் வந்துருந்தது. ஒரு பக்கம் கானா வினோத் அவர்களுக்கும் திவாகர் அவர்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு, வாரே போயிட்டுருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா அவங்க 2 பேரும் ஒன்றா சேரவே மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து சேர்றாங்க. காலையில் கூட வந்து பார்த்திங்கன்னா சண்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் வந்து நீ என்ன மயிறு அப்படின்லாம் கேட்டிருப்பாப்புல. ஓகே, என்ன ஹை கிளாஸ் அது இதுன்னெலாம் பேசிகிட்டு இருக்கேன், ஏதோ ரேஞ்சு கிஞ்செல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனால் அந்த மனுஷன் தான் ரெடி ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி என்ன அது செயின் ஓகேங்களா நெக்லஸ் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டு விட்டுருக்காப்புல. ஸோ அந்த மாதிரி தான் வினோத் எல்லாமே. திவாகரும் அவ்வளோதான், அந்த டைமுக்கு ஒரு சண்டை வருதா ஓகே, அதுக்கப்புறம் வந்து அதை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அது வந்து மனசுக்குள்ளே வச்சிருந்து பேசுகிறது திவாகர் பேசுவார். பட் வினோத் வந்து அந்த மாதிரி பேச மாட்டார். அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்கை பற்றி பேசுவோமே. டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத்துக்கு வந்து சுத்தமாக பெண்கள் வாடையே கிடையாது, அதுதான் உண்மை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டாஸ்க் வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. பெண்கள் வாடையே இல்லாத ஒரு ஆளாக, ஒரு அரசனாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவருக்கு மந்திரி, அதுக்கப்புறம் படை தளபதி, ராஜமாதா அவங்கெல்லாம் வந்திருக்காங்க டான்ஸ் ஆடுறதுக்கு. ஒரு பிரஜை அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தாங்கன்னா நம்மளுடைய தர்பீஸ்க்கு வெறும் பெண்களே 3 முறை பெண்கள். ஸோ அந்த 3 முறை பெண்களை சொல்லு விடுறது தான் இவருடைய வேலையே. அந்த 3 முறை பெண்களுக்கும் வேறு வேறு ஆளுங்களோட வந்து பார்த்திங்கன்னா லிங்க் இருக்கும், லவ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு கான்செப்டா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு கான்செப்டை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள், கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் ஆகவே ஆகாது. இப்போதைக்கு நான் சொல்கிறேன், சண்டை வந்துகிட்டே வந்திருக்கு. ஆனால் அவங்க 2 பேரையும் தூக்கி போட்டு 2 பேரும் எதிர் வச்சு நீங்கள் கலாய்ச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து கொடுத்தா கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் வினோத் வந்து பயங்கரமாக கலாய்ப்பாப்பில். கலாய்ச்சிட்டு தான் வந்திருக்கார் லைவில் சொல்லப்போனால். அது வந்து தப்புண்ணே, இந்த மாதிரிலாம் பேசாதேண்ணே, அந்த ஆள் வந்து அஃபண்ட் ஆகிறாப்புல, வேணாண்ணே இந்த மாதிரிலாம் பாடி ஷேமிங்கெல்லாம் பண்ணாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவராக ஹைப் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வினோத் வந்து எப்பா சரி விடுங்கடி, நான் இப்படி விட்றா அப்படின்ற மாதிரி வந்திருக்காப்புல. திவாகர் எதானா ஒரு பாயிண்ட் கிடைச்சா போதும் அதையே வச்சு பேசி கிழிச்சிடலாம் அப்படின்ற லெவலுக்கு வந்து இருந்துட்டுருக்காரு. ஸோ இவங்க 2 பேரையும் சம்மந்தப்படுத்தி ஒரு டாஸ்க்கு நல்லா பாருங்கள். தர்பீஸ் ஸ்டார் வந்து இருக்காப்புல இல்லையா, அந்த ஆள் வந்து பெண்கள்னாவே வலிஞ்சு ஊற்றுவாப்புல. அவருக்கு வந்து 3 பெண்கள், அதுவும் யார் அரோரா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அரோரா, அதுக்கப்புறம் வியானா, அதுக்கப்புறம் நம்மளுடைய பார்வதி, இவங்க 3 பேரும் முறை பெண்கள் மாதிரி வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஆள் கம்முன்னு பாப்பிலையா, யோசிச்சு பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஆனால் நல்லா ஃபன்னாக வந்துருக்கு. ஆனால் அது எப்படியெல்லாம் முடியுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் செம்மையாக இருந்துச்சு. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. அது நீங்கள் எபிசோடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம காமெடியாக இருக்கும், பாருங்கள். அண்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத் அவர்களுக்கும் சபரிநாதன் அவர்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்து வந்துடுச்சு. என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த வினோத் வந்து கொஞ்சம் துருன்னு வந்து இருக்காப்புல. மேபி அந்த டாஸ்க் முடிஞ்சது போயிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு வந்துடலாமோ அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காரா அப்படின்றதுலாம் நமக்கு வந்து தெரியல. ஏன்னா காலையில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த டோரை வந்து திறக்காமல் அந்த சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்லேயே வந்து போட்டு ரொம்ப நேரம் வச்சுருந்தாங்க, ஒரு 3-4 மணி நேரம். மனுஷனால் நிற்க முடியல, தாங்க முடியல, அங்கே இங்கே நடந்துக்கிட்டே வந்திருக்காப்புல. மேபி அந்த ஸ்மோக் ஹாபிட் இருக்கோ என்னன்னு தெரில, எனக்கு தெரிலப்பா, ஆனாலும் நான் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ திறந்தா போதும் அப்படின்ற லெவலுக்கு வந்து இருந்துகிட்டு இருந்தார். ஸோ அப்படி அவர் வேகமாக எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு போகும்போது, அண்ணே இருண்ணே, என்னென்ன அவசரம், அதுக்குள்ளே எதுக்கு நான் கழட்டுறேன், திரும்பி உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே வினோத்துக்கு வந்து சுருன்னு ஏறிடுது. அப்படிலாம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, ஆல்ரெடி முடிஞ்சிச்சு, நீ கிளம்பி போப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிப்பாப்பில். ஸோ அதனால சபரிநாதன் ஒரு மாதிரி வந்து ஆகிட்டுப்பாப்பில். என்ன இப்போ நான் தப்பாக கேட்டேன், சாரி நான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை அப்பயே வந்து சால்வ் பண்ணியிருப்பாப்பில். அதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் வந்து நடக்கும். அந்த டாஸ்க் வந்து நடித்து காட்டணும். சில பேர் வந்து சவுண்டு மட்டும் விடணும், அந்த சவுண்டை வச்சு அது என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த விதத்தில் தர்பூஷணி ஸ்டாருடைய சாம்ராஜ்யம் இருக்குல்ல, அவங்க வந்து 7 பாயிண்ட் வந்து எடுத்திருப்பாங்க. இந்த பக்கம் கானா வினோத் இருக்காங்களே, அவருடைய பாயிண்ட் வந்து 6 பாயிண்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த விதத்தில் தர்பூஷணி ஸ்டாருடைய சாம்ராஜ்யம் வந்து வெற்றி பெற்றிருக்கும். ஸோ ஃபஸ்ட் நாளில் அவங்க மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ போக போக தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கான எபிசோட் நல்லா ஃபுல்ஃபில்டாக ஒரு நல்ல மீல் சாப்பிட்ற மாதிரி வந்துருந்தது. நல்லா சிரித்து, நல்லா கோபமும் பட்டு, திட்டமும் செஞ்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் ஃப்ளெக்ஜாக வந்துருந்தது. நல்லா இருந்தது. பார்ப்போம் நாளைக்கான எபிசோட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே கைஸ், இன்றைக்கான எபிசோடில் நடந்த விஷயங்களை மோரார்லேஸ் வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.